குட் மார்னிங் கேர்ள்ஸ். மாணவிகளே, நம்ம இப்போ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்குறோம். இதில் தேர்ட் லெசன் பார்த்துட்ருக்குறோம் இல்லையாம்மா? இந்த தேர்ட் லெசன் அலுவலக இடவசதி மற்றும் அமைப்பு திட்டங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு ஞாபகப்படுத்திக்க. அலுவலக என்றால் என்ன, அலுவலக இடவசதி என்றால் என்ன, அந்த இடவசதிக்கான கோட்பாடுகள், அதுக்கப்புறம் இடவசதியை தேர்ந்தெடுக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள், அலுவலக அமைவிடம் என்றால் என்ன, அமைவிடத்தை நம்ம எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும், அலுவலக வளாகத்தை தேர்வு செய்வதற்கான காரணிகள் பார்த்தோம், அலுவலக அமைப்பு திட்டத்திற்கான வரைவிலக்கணம் பார்த்தோம், இந்த அமைப்பு திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் அவற்றினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம். இந்த அலுவலகத்தினுடைய வகைகள் பார்த்துக்கும்பொழுது திறந்த அலுவலகம், தனி அலுவலகம்னு சொல்லி பார்த்தோம். திறந்த அலுவலகம் என்றால் என்ன, அவற்றின் நன்மை தீமைகள் வர முடிச்சிருக்கோம் இல்லையாம்மா? இப்போ இன்றைய தலைப்பு பாடத்தலைப்புகளில் நம்ம என்ன சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்னு சொன்னால் தனி அலுவலகம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 42. இந்த தனி அலுவலகம் அப்படின்னா நமக்கு எல்லோரும் நம்ம தெரிஞ்சுருக்கோம். பொது திறந்த அலுவலகங்கிறத நம்ம படித்தாச்சு இல்லையா? அப்போ அதிலேருந்து வேறுபடுத்தி நம்ம காட்டிடலாம். இந்த தனி அலுவலகம் என்பது சிறு சிறு அறைகளாக என்ன செய்யப்பட்டுனா பிரிக்கப்பட்டிருக்கோம். சிறு சிறு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கோம். தனியாக 4 புறமும் சுவரால் சொல்லப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அந்த திறந்த அலுவலகத்தினுடைய ஒரு முழு பகுதியில் என்ன செய்யணும், முழு பகுதியுமே நம்ம தடுப்புகளை கொண்டதாகவோ அல்லது பிரிக்கப்பட்ட தனி அறைகளாகவோ காணப்படலாம். இவ்வாறு இந்த பார்த்தேன்னு சொன்ன பாரு, ஒரு மேல் அதிகாரி, இப்போ ஒரு மேனேஜரோ அல்லது துறை தலைவரோ அவங்களுக்குன்னு ஒரு அலுவலகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களை தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துட்றது, இதுதான் தனி அலுவலகம். இப்போ சப்போஸ் ஹெச்எம் ரூமை நம்ம என்ன செய்யலாம்னா ஹெச்எம் ஆஃபீஸ் இல்லையா, கரஸ்பாண்டன்ட் ஆஃபீஸ், காமனாக ஆஃபீஸ் பேரஸ் ஒர்க் பண்ணுறத ஆஃபீஸ், அந்த ஹோல் 3 ஏரியாவும் சேர்த்து நம்மளுடைய இதில் அலுவலகம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக அலுவலகம் என்பது நம்ம ஸ்கூலில் திறந்த அலுவலகம். இதே இது நம்ம ஹெச்எம் ஆஃபீஸ்னு எடுத்துக்கும்போது அது ஒரு தனி அலுவலகம். ஓகே, அப்போ இந்த தனி அலுவலகம் என்பது 4 சுவர்களால் சொல்லப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு திறந்த அலுவலகத்தில் ஒரு பகுதியை, இப்போ நம்ம இதெல்லாம் திறந்த அலுவலகத்தில் ஒரு பகுதியை மறைக்கப்பட்டிருக்கு அல்லது பிரிக்கப்பட்டு சிறு சிறு அறைகளாக பிரிக்கப்பட்டவங்க. இப்போ பேங்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே சின்ன சின்ன கவுண்டர்ஸ் போட்டு செய்வாங்க இல்லையா? அப்போ அந்த பேங்க் மேனேஜரோ அல்லது சப் மேனேஜரோ அல்லது ஜுவல் வைக்கிறவங்க, இந்த மாதிரி இவங்கவுங்களுக்கு தனித்தனி அறைகள் கொடுக்குற பொழுது இவை தனி அலுவலகங்கள் என அழைக்கப்படுது. அப்போ இந்த தனி அலுவலகங்கள் பொதுவாக யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். மேலதிகாரம், அதாவது பொறுப்பு அதிகம் வாய்ந்த நபர்களுக்கு இந்த தனி அலுவலகம் கொடுக்கப்படும். அடுத்தால இருந்துச்சுன்னா ரகசியம் காக்கப்பட வேண்டியது, இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ரகசியம் காக்கப்பட வேண்டிய பணிகள். அதுக்கப்புறம் கணக்கு நிறைய தனிமையில் இருந்து புள்ளிய விவரங்களை தனியாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கு என்ன சொன்னால் கட்டாயம் தனி அலுவலகம் வேணும். காரணம் என்ன அப்படின்னா, சத்தம் இரைச்சல் இல்லாமல் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பணி செய்வதற்கேற்ற ஒரு பணி சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் தனி அலுவலகம். ஆக்சுவலாக தனி அலுவலகத்துலேயுமே நிறைய நன்மைகளும் சொல்லலாம், தீமைகளும் சொல்லலாம். இந்த தனி அலுவலகத்தில் ரகசியம் காக்கப்படுது, பணியாளருடைய உடல்நலம் பாதுகாக்கப்படும் சொல்லலாம். அடுத்து பணியாளர்கள் தனிமையில் செய்ய வேண்டிய கணக்குகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கப்படலாம். மாணவிகள் இந்த டயக்ராமை பாரு, தனி அலுவலகத்தினுடைய மாடல் உனக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க பாரு. ஹெச்எம் ரூம், அதுக்கு கீழே அவங்களுடைய பணியாளர்கள் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அறை இல்லையா? அடுத்து பாருமா, இந்த தனி அலுவலகத்தினுடைய நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தனி அலுவலகத்தின் நன்மைகள். ஃபஸ்ட் பாயிண்ட், ரகசியம் காப்பு. சொன்னோம் ஃபஸ்ட்லேயே, ரகசியம் காக்க வேண்டிய பணிகளுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா தனி அலுவலகமே ஒதுக்குறோம் இல்லையா? எனவே ரகசியம் காக்கப்பட வேண்டிய பணிகள் மற்றும் கலந்துரையாடலுக்கு தேவையான ரகசியமாக ஒரு மேனேஜர்கிட்ட முடிவெடுக்கக்கூடிய ஒரு பணிக்கு நமக்கு என்ன அவசியம்னா தனிமையே தேவை. அப்போ இந்த தனிமையை உருவாக்கி தரக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் தனி அலுவலகம். தனிமையை உருவாக்கி ரகசியம் மற்றும் கலந்துரையாடலுக்கு தேவையான இடத்தை தரக்கூடிய ஒன்று என்னென்னா தனி அலுவலகம். எனவே இது ரகசிய காப்புன்னு
சொல்லிடலாம். செகண்ட் பாயிண்ட் பாரு, சிறந்த சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழல்னாலே நம்ம சொல்லியிருக்கோம், காற்று, வெளிச்சம், இரைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புற இடங்களில் இருந்து நமக்கு எந்த ஒரு கெட்ட வாடைகள் இல்லாதபடி இருக்கணும், சுத்தமாக இருக்கணுங்கிறதெல்லாம் கொண்டுட்டு வருவோம் இல்லையா. இந்த சிறந்த சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லும்போது பணியாளர்களுக்கு தனிப்பட்ட சூழலை உருவாக்கி அவங்களுடைய கௌரவத்தையும் முக்கியத்துவத்தையும் அளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதோடு மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு இப்போ பாரு, ஹெச்எம் ரூம் அவங்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிடும் இல்லையா. ஒரு மேனேஜர் ரூம், பேங்குக்கு போகிற ஒரு மேனேஜர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட பணியினுடைய மேல் அதிகாரியுடைய கௌரவத்தை நம்ம நினச்சோம்னா அறிந்து கொள்ள முடியும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருமா, சிறந்த கவனக்குவிப்புன்னு கொடுத்துருக்கோம். சிறந்த கவனக்குவிப்பு எதில் சிறந்த கவனக்குவிப்பாக இருப்பாங்கன்னா, தங்களுடைய பணியில் முழு மனதுடன் கவனம் செலுத்தி வேலை செய்வதற்கு வசதியாக இருக்கும். காரணம், இரைச்சலே இருக்காது. அதனால் தங்களுடைய முழு மனதையும் பணி செய்ய ஈடுபடுத்தி பணித்திறனை நினச்சலாம் அதனால் அதிகரிக்க முடியும். ரகசியம் காக்க வேண்டிய பணிகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம், திறந்த அலுவலகத்தை தனிமையாக உருவாக்க கிடைக்கும்னு சொல்லிட்டு நன்மை எடுத்துக்கிட்டுறோம். அடுத்து நல்ல ஒரு சுற்றுச்சூழ்நிலையோடு அந்த பணியாளனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக தனி அலுவலகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து சிறந்த கவன குவிப்புன்னு சொல்லும்போது எந்த இரைச்சல் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி தனது முழு எண்ணத்தையும் பணியில் கவனம் செலுத்தி பணித்திறனை அதிகரிப்பதற்காக நமக்கு தனி அலுவலகம் அவசியம். லாஸ்ட்டாக சொல்லப்போனால் ஒழுங்குணர்வுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒழுங்குணர்வுன்னு சொல்லும்போது முறையாக அமைக்கப்பட்ட ஒழுங்குணர்வுடன் காட்சியளிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். அதாவது பார்க்குறதுக்கு லுக்கு பேர் வந்த உடனே ஹெச்எம் என்ட்ரன்ஸு இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது. இதே போல் ஒரு இப்போ பேங்க்குக்கோ பெரிய பெரிய ஆஃபீஸுகளுக்கோ போகிற எல்ஐசி ஆஃபீஸ் இதெல்லாம் போனேன்னு சொன்னால் அதனுடைய போர்டுகளை பார்த்தாலே தெரியும், தனித்தனி அறைகளை எப்படி கொடுக்குறாங்க, பணியாளர் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கான முறையில் அதை என்ன செய்யணும், முறையாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த முறையாக அமைக்கப்பட்ட அவங்க பார்ப்பதற்கு ஒரு நல்ல தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனி அலுவலகம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மனைவிகளை அதை தொடர்ந்து குறைபாடுகள் கவனியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிக்கனமற்றதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த சிக்கனமற்றது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருமா. பொதுவாக வாடகை கட்டடத்தில் வச்சுருக்கோம்னு நினச்சிக்க. அப்போது மேனேஜருக்கு ஒரு ரூம், துறைக்கு தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாடகை ரூமாக பார்க்க வேண்டிய இருந்திருக்கும் இல்லையா. அப்போ வாடகைக்காக அவங்க அதிக அளவு செலவுகள் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வாடகை கட்டடத்தில் செயல்படும் பொழுது செலவுகள் ரொம்ப அதிகமாக பே பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா. அடுத்தல செலவு அதிகரிக்கக்கூடிய மேற்பார்வைன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாரு, மேற்பார்வைக்கும் இப்போ பாரு, கொள்முதல் துறைன்னு எடுத்துக்க, அதுக்கப்புறம் விற்பனைத்துறை, கணக்கிடத்துறை, இந்த 3 துறை அலுவலையுமே ஒப்பிட்டு பார்த்தா 3 துறைக்கும் 3 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, 3 தனி ரூம். அப்போ இந்த 3க்கு வாடகை செலுத்தணும், வாடகை அதிகம், செலவு அதிகம்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 3ல் உள்ள பணியாளர்களும் கொள்முதல் துறையில் ஒரு 50 பேர் பணியாற்றுறாங்க, இங்கே ஒரு 25 பேர் பணியாற்றுறாங்க, அப்படி இங்கே ஒரு 25 பேர் பணியாற்றுறாங்கன்னா இந்த பணியாளர்களை கண்காணிக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் அவசியம். அப்போ இந்த 3 துறைகளுக்கும் குறைந்தபட்சம் 3 பணியாளர்கள் நியமிக்கணும். இவையெல்லாம் ஒரே இடத்துல செயலாற்றும் போது மேற்பார்வை யாருன்னா தலைவர் முன்னிலையிலேயே ஒரு மேற்பார்வையிட்ட நமக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையா. எனவே பணியாளர்களுடைய தனிப்பட்ட தொடர்பு கொள்வதற்கு என்ன செய்யணும், அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் நமக்கு பணியாளர்களை அதிக அளவு நியமனம் செய்ய வேண்டியிருக்கும். அதற்காக ஆகக்கூடிய செலவுகளும் அதிகமாகும். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால் வேலை சீரோட்டத்தை தடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். வேலை சீரோட்டத்தை தடுக்கிறது. வேலை சீரோட்டம் என்பது தகவல் தொடர்பு தடையின்றி நடக்கணும். இந்த தகவல் தொடர்பு தடையின்றி நடக்கும் பொழுது இந்த திறந்த அலுவலகத்தில் பணியாளர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது தங்களுடைய கருத்து ஆலோசனைகளும் ஒருவருக்கு கேட்டு தகவல் தொடர்பு சரியான முறையில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல தகவல் தொடர்பு முறைக்கு சரியான முறையில் உள் தகவல் தொடர்பு இருக்காது. காரணம், ஒவ்வொரு குறிப்பிட்ட துறை தலைவர்களுக்கு தனித்தனி ரூம், அந்த பணியாளர்கள் தனித்தனி ரூம். எனவே இப்போ நல்ல சின்ன உள் தகவல் தொடர்புக்கு சரியான வசதி இல்லை. எனவே வேலை சீரோட்டத்தை தடுக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்து வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்தை தடுக்கிறது. பாரு, ஒரு திறந்த அலுவலகத்தை இப்படி 4 பிரிவாக வச்சுருக்கிறோம், 4 ரூமாக மறைச்சிடுறோம். 4 ரூமாக மறைக்கும்போது குட்டி குட்டி ரூமாக நம்ம மறைச்சி வச்சுருக்கும்போது அங்கே சரியான வெளிச்சம் இருக்காது, சரியான காற்றோட்டம் இல்லாமல் போயிடும் இல்லை. எனவே இந்த இயற்கையான காற்றோட்டம், இயற்கையான வெளிச்சங்களை பெரிதும் பாதிக்க
அளிக்கக்கூடிய வகையில் தனி அலுவலகம் அமைஞ்சிரும். அடுத்து நெகிழ்வுத்தன்மை அற்றதுன்னு சொல்கிறோம். அந்த நெகிழ்வுத்தன்மை அற்றதுன்னு சொல்லும்போது இப்போ தனி அலுவலகம் வியாபார வளர்ச்சி அடையும் பொழுது நமக்கு அமைப்பு திட்டத்தையே சிக்கலாக தான் மாற்றிடும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு உற்பத்தி அதிகரிக்கி உற்பத்தி துறைக்கு கூடுதல் ஒரு மேலாளரை போடுவோம், கூடுதல் பணியாளர்கள் அமர்த்துவோம். அப்போ அந்த தனி அலுவலகத்திலேருந்து அவங்க கட்டாயம் எங்கே தான் மாறி ஆக வேண்டியிருக்கும், திறந்த அலுவலகத்தான் மாற வேண்டியிருக்கும். ஏன்னா இட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். ஏன்னா புதிதாக அறைகள் கட்டி புதிதாக பணியாளர்களுக்கான எல்லா வசதிகளும் செய்யும் பொழுது அதிக அளவு செலவுகளையும் நீடிக்கும் இல்லையா. எனவே இந்த செலவுகள் எல்லா காரியங்களையும் குறித்து தனி அலுவலகம் வியாபார வளர்ச்சி அடையும் பொழுது நமக்கு அது என்ன சொன்னால் போதுமான அளவு நமக்கு வசதி வாய்ப்புகளை அளிக்காது, சிக்கலான ஒன்று. எனவே நெகிழ்வுத்தன்மை அற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தனி அலுவலகத்தின் நன்மைகள் என்னென்னா 4 பாயிண்ட் படித்தோம். ரகசிய காப்பு, சிறந்த சுற்றுச்சூழல், சிறந்த கவனக்குவிப்பு, ஒழுங்குணர்வு. 3வது இதில் இப்போ குறைபாடுகள் பார்க்கும்பொழுது சிக்கனமற்றது, செலவு அதிகரிக்கும், மேற்பார்வை. அடுத்து செலவு சீரோட்டத்தை தடுக்கிறது, வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்தை தடுக்கிறது, நெகிழ்வுத்திறன் அற்றதுன்னு சொல்லி படிக்கிறோம். மாணவிகளை அடுத்த தலைப்பு அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். ஓகே.